தமிழ் தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே. நான் அளவை கலைக்கிறேன். நாங்கள் சென்ற பகுதியிலே மணிமேகலை பற்றிய செய்திகளையும் மணிமேகலையை மாதவி வளர்த்த முறையிலே மாதவியினுடைய நற்பண்புகள் தெரிகின்றன என்பவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று பல தகவல்களை சொல்வதற்காக இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து உங்களுக்கு தர விளைகிறேன். மணிமேகலையின் ஆசிரியர், அதாவது மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மணிமேகலையின் ஆசிரியர், இவர்தான் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ அடிகளின் சிறந்த நண்பராகவும் இருந்தவர். சிலப்பதிகாரம் இடம்பெற்ற அந்த காலகட்டத்திலே மதுரையிலே இருந்து உயிருடன் தப்பிய உயிர் சாட்சியாக அந்த கண்ணகி, கோவலன், மாதவி அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் இளங்கோ அடிகளுக்கு தெரிவித்தவர் என்று கூட வரலாற்றில் கூறப்படுகின்ற அதே சீத்தலை சாத்தனார். அவரது பெயர் எப்படி வந்தது என்று கேட்டால் பலவாறான கதைகள், பலவாறான செய்திகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் சீத்தலை என்ற இடத்திலே பிறந்தமையால் அவரது ஊர் பெயர் சேர்ந்து சீத்தலை சாத்தனார் என்று வந்தது என்று கூறப்படுகிறது ஒரு கதை. இன்னொரு தகவல் என்ன சொல்கிறது என்றால், அவர் சங்கத்திலே அரங்கேற்றுவதற்காக வருகின்ற நூல்களில் பிழைகள் காணப்படும் பொழுது அவற்றை பார்த்து தனது தலையிலேயே எழுத்தாணியால் குத்தி கொள்வாராம். அப்படி சங்கத்திலே வருகின்ற நூல்களை அதில் உள்ள பிழைகளை பார்த்து தலையிலே குத்தி கொண்டமையினால் அவருக்கு தலையிலே சீழ் பிடித்து அந்த சீழ் அவருக்கு வடிந்தமையால் அந்த சீழ் உடைய தலை என்ற பொருளிலே சீத்தலை சாத்தனார் என்று சீழ்த்தலை சீத்தலையாக மருவி வந்தது என்று ஒரு கதை இருக்கின்றது. இன்னொரு தகவல், செய்யுள்கள் தமிழ் இலக்கியத்தில் உள்ள பாடல்களை எழுதுவதற்கு அசை, சீர், தலை போன்ற இலக்கணங்கள் இருக்கின்றன. அவற்றை சிறப்பாக எழுதினால்தான் வெண்பா, கலிப்பா, விருத்தப்பா, ஆசிரியப்பா முதலான பல வகையான பாடல்களை சிறப்பாக எழுத முடியும் என்ற வகையிலே இந்த சீர், தலை போன்ற இலக்கணங்களிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தமையால் சீர்தலை சாத்தனார் என்ற பெயர் மருவி சீத்தலை சாத்தனார் என்று வருகின்றது என்றும் ஒரு செய்தி கூறுகின்றது. இவ்வாறாக அவருடைய பெயர் காரணம் இருக்கும் பொழுது மதுரை கூலவாணிகன், உண்மையிலே சீத்தலை சாத்தனார் ஒரு வாணிகன் என்று தெரிகிறது. அந்த வகையிலே கூலவாணிபம் என்பது, கூலம் என்பது நெல் மற்றும் சில தானிய வகைகள், கிட்டத்தட்ட 18 தானிய வகைகள் எல்லாவற்றையும் சேர்த்து கூலம் என்று அழைப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அவ்வாறான தானிய பொருட்களை எல்லாம் வாணிபம் செய்வதில் கைதேர்ந்தவராக இருந்தபடியால் கூலவாணிகர் என்று அந்த மக்களை அழைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அத்தோடு சாத்தன் என்பது பௌத்த மதத்திலே உள்ள பெயர். அவர் ஒரு பௌத்தர் என்று கூறப்படுகிறது. இவ்வாறாக மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்ற அந்த பெயர் வர காரணங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து நாங்கள் மணிமேகலைக்குள் செல்வோம். சென்ற பகுதியிலே மணிமேகலையில் சில புதிய பாத்திரங்களின் அறிமுகம் வந்திருந்தது. அதிலே உதயகுமரன் மற்றும் சுதமதி யார் என்ற கேள்விக்கு நான் இந்த பகுதியிலே உங்களுக்கு பதில் இருக்க விரும்புகிறேன். போன பகுதியிலே நாங்கள் விட்டிருந்தோம், உதயகுமரன் மணிமேகலையை பின்தொடர்ந்து மணிமேகலையும் அவளது தோழியுமான சுதமதி அந்த தபோவனத்திற்குள்ளே மாலை தொடுப்பதற்கு, பூக்கள் பறிப்பதற்காக சென்றாள் என்று பார்த்தோம். உண்மையிலேயே எதற்காக பூக்களை பறிப்பதற்காக சென்றாள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அதாவது
கோவலன் இறந்துவிட்டான். அந்த செய்திகளை அறிந்துள்ளனர் மாதவியும் மணிமேகலையும். மாதவி பௌத்த துறவியாகிவிட்டால் இறைவனுக்கு படைப்பதற்காக மலர் மாலைகளை எல்லாம் புனைந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு அவள் விளைகின்றாள். அந்த நேரத்திலே பூக்களை எடுத்து கோர்த்து மாலைகளாக்கும் பணியில் மணிமேகலையும் இணைகிறாள். அந்த நேரத்திலே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், மணிமேகலை ஓரிடத்தில் தனது தந்தை கோவலனுக்கு நடந்த அந்த துயர சம்பவங்கள், கோவலன் நிரபராதியான கோவலன் தண்டிக்கப்பட்டது, இறந்தது போன்ற செய்திகளை நினைத்து மனம் வருந்தி கண் கலங்குகிறாள். அப்பொழுது அந்த கண்ணீர் துளி அந்த பூக்களிலே விழுகிறது. அதாவது அந்த மாலைகள், தொடுக்கப்பட்ட மாலைகளாக இருக்கலாம், பூக்களிலே விழுகிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மாதவி என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், இறைவனுக்கு படைக்கப் போகின்ற இந்த பூக்களிலே எமது கண்ணீர் துளிகள் இருப்பது ஆகாது, அதனால் புதிய பூக்களை சென்று கொய்து வாருங்கள் என்று கூறுகிறாள். அதன் பின்னர்தான் மணிமேகலையும் அவளது தோழியும் அந்த பூங்காவனத்திற்குள்ளே பூக்கள் பறிப்பதற்காக செல்கிறார்கள். அந்த இடத்திலே உதயகுமாரன் அங்கே வருகிறான். அவனை கண்டதும் பழிக்கரையில் சென்று ஒளிகிறார்கள். அவன் தேடிவிட்டு சென்று விடுகிறான். அவன் மீது மணிமேகலைக்கு ஒரு விருப்பம் வருகிறது என்று நாங்கள் சென்ற பகுதியிலே பார்த்தோம். இந்த உதயகுமாரன் என்பவன் எவ்வாறு இந்த மணிமேகலையை நாடி வந்தான், மணிமேகலைக்கும் உதயகுமாரனுக்கும் என்ன தொடர்பு என்று பார்ப்போம். நான் பெயரை குமாரன் என்று சொல்கின்றேன், சில நேரங்களில் குமரன் என்று சொல்கிறேன். அவருடைய பெயர் உதயகுமரன் என்று குறிப்பிடப்படுகின்றது. சில நேரங்களிலே நான் அவற்றை நீட்டி சொல்வதால் உதயகுமாரன், குமாரன், அரசலங்குமாரன் அந்த வகையிலே சொல்கிறேன். அப்படி அதில் ஏதாவது பிழை இருந்தால் அதை பொறுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பொழுது நாங்கள் அந்த உதயகுமரனுக்கும் மணிமேகலைக்கும் இடையிலான முன் கதை தொடர்பை பார்ப்போம். அந்த கதை தொடர்பை பார்ப்பதற்கு முதல் அந்த முற்கதை, முற்பிறவியிலே நடந்தவை எவ்வாறு மணிமேகலைக்கு தெரிகின்றது என்ற செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். பழிக்கரையிலே ஒளிந்திருந்து மீண்ட அந்த மணிமேகலை உதயகுமரனின் நினைப்பின் காரணமாக தனது துறவு வாழ்க்கைக்கு ஏதாவது பங்கம் வந்துவிடுமோ என நினைக்கின்றாள். அந்த மனம் கலக்கத்தை தான் போக்கி தனது துறவரத்திலே முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு வருகின்ற நேரத்திலே இந்திர விழா நடக்கின்றது என்று பார்த்தோம். அந்த இந்திர விழாவை பார்ப்பதற்காக மணிமேகலா என்கின்ற தெய்வம் வருகின்றது. இந்த மணிமேகலா தெய்வம் மணிபல்லவம் என்கின்ற தீவிலே தெய்வமாக இருக்கின்றது. அது இந்த மணிமேகலையின் கலக்கத்தை அறிந்து கொள்கிறது, அதனை தீர்த்து வைக்க வேண்டும் என நினைக்கின்றது. அந்த நினைப்பிலேயே மணிமேகலையின் துறவரத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற நிலையில் இவர்களை, அதாவது மணிமேகலையையும் தோழி சுதமதியையும் சந்தித்து சக்கரவாள கோட்டத்துக்கு வருமாறு கூறுகிறது. அங்கே மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கும் சுதமதிக்கும் அந்த சக்கரவாள கோட்டத்தின் வரலாறை கூறுகின்றது. அவ்வாறே கூறி முடிக்கையிலே இரவு பொழுதாகிறது. அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். அந்த தூக்க நிலையிலேயே அந்த மணிமேகலா தெய்வமானது மணிமேகலையை தூக்கி கொண்டு சென்று மணிபல்லவ தீவிலே விட்டு விடுகிறது. மணிமேகலையின் தோழி சுதமதி இந்த சக்கரவாள கோட்டத்திலேயே இருக்கின்றாள். மணிபல்லவ தீவிலே தனியாக விடப்பட்ட மணிமேகலை மிகவும் அச்சத்தால் அழத் தொடங்குகிறாள். அப்பொழுது அவள் முன்னே புத்த தரும பீடிகை தென்படுகிறது. புத்த தர்ம பீடிகை என்பது புத்தர் அறம் உரைக்க அந்த காலப்பகுதியிலே அமர்ந்து இருந்த ஒரு ஆசனம் போன்ற ஒரு பொருள்.
அந்த பீடிகையை இவள் வணங்குகிறாள். அந்த பீடிகைக்கு உள்ள தன்மை என்னவென்றால், முற்பிறப்பு இரகசியங்களை முற்பிறப்பில் நடந்தவற்றை உணர்த்த வல்லது. அந்த வகையிலே மணிமேகலைக்கு தன்னுடைய முற்பிறப்பின் கதை தெரிய வருகிறது. அசோதர நாட்டு மன்னன் ரவிவர்மனுக்கும் அவருடைய மனைவியான அமுதபதிக்கும் இலக்குமி என்ற பெயரிலே மகளாக பிறக்கிறாள் இந்த மணிமேகலை. அவள் ராகுலன் என்பவரை மணந்து கொள்கிறாள். அந்த ராகுலன் என்பவர் அரவம் தீண்டி இறந்தமையினால் இவளும் அந்த இறப்பின் காரணமாக அந்த காலத்திலே சதி என்று சொல்கின்ற ஒரு வழமை இருந்தது. கணவன் இறந்து விட்டால் மனைவிகளும் அந்த இறந்த அந்த உடல் எரியும் பொழுதே அவர்கள் அதிலே தீக்குளித்து எரியூட்டி தாங்களும் மாண்டு கொள்வார்கள். அது ஒரு மூட பழக்க வழக்கமாக இருந்தது. தற்போதைய காலத்திலே அவ்வாறான பழக்க வழக்கங்கள் இல்லை என்று கூறலாம். அவ்வாறு இலக்குமி ராகுலன் என்ற அந்த கணவன் மனைவி பிறகு மணிமேகலை என்கின்ற இந்த காப்பியத்திலே மணிமேகலையாகவும் உதயகுமாரனாகவும் வந்து பிறந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த முற்பிறவி இரகசிய செய்தி மணிமேகலைக்கு உணர்த்தப்படுகிறது. அதற்கு காரணமாக அந்த புத்த தரும பீடிகை இருந்தது. அதை அவள் வணங்கினாள். இதனால் தானோ என்னவோ மணிமேகலைக்கும் உதயகுமாரன் மீது ஒரு விருப்பம் இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த முற்பிறவி தொடர்பின் காரணமாக என்று மணிமேகலை உணர்ந்து கொள்கின்றாள். இந்த நிலையிலே மணிமேகலைக்கு மணிமேகலா தெய்வம் 3 வரங்களை அளிக்கின்றது. அந்த வரங்கள் என்ன? அத்தோடு தீவதிலகை என்கின்ற ஒரு தேவதை மணிமேகலை முன் தோன்றி மணிமேகலைக்கு எவ்வாறான செய்திகளை சொல்லியது. அதன் பின்னர் மணிமேகலை என்கின்ற அந்த காப்பியத்திலே ஒரு முக்கிய பாத்திரமாக, அதாவது சிலப்பதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்றால் சிலம்பு ஒரு முக்கிய பொருளாக முக்கிய கதாபாத்திரமாக இருந்தது. மணிமேகலை வரலாற்றிலே அட்சய பாத்திரம் என்கின்ற அந்த அள்ளி அள்ளி எடுக்க எடுக்க குறையாத உணவை கொடுக்கின்ற அந்த அட்சய பாத்திரம் என்கின்ற பொருள் சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அட்சய பாத்திரம் கிடைத்த வரலாறு, அதன் பின்னர் மணிமேகலை அந்த அட்சய பாத்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தினாள், அத்தோடு அவளது துறவரம் எவ்வாறு அமைந்திருந்தது, அவள் செய்த நற்காரியங்கள் என்ன என்ற பல விடயங்களை நாங்கள் அடுத்து வரும் பகுதிகளிலே பார்ப்போம். இப்போது உங்களுக்கு இந்த மணிமேகலை என்ற காப்பியத்தின் சில செய்திகள் புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். இவ்வாறாக யாம் தெரிந்த கற்றுக்கொண்ட கேட்ட விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தொடர்ந்தும் முயற்சிக்கின்றேன். இந்த செய்தியோடு இன்றைய காணொளியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் இவ்வாறான ஒரு தொடர்ந்த செய்திகளோடு மணிமேகலை பற்றிய தகவல்களோடு மாதவி யார் தொடரில் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.